போயும் போயும் இந்த பாவிர வீட்டுக்குள்ள போறாரு என்று சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்து முறுமுறுத்தாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் அதை பத்தி ஒன்றும் யோசிக்கல. சகையிட்ட கேட்கிறார், நான் உண்ட வீட்டுக்கு இன்றைக்கு வரணும். இவனும் பயங்கர சந்தோஷத்தோட, குப்பைகளாக இருக்கலாம், உடுப்பு அங்கே இங்கே இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படலை. மேபி ஃப்ரிட்ஜுக்குள்ள பிடிக்காத சாமான் ஆண்டவருக்கு இருக்கலாம், என்ன கொடூரம் அவனோட வீட்டில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் கூட்டிகிட்டு போகிறார் இயேசு கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவும் அவரோட வீட்டை போகிறார். எங்களுடைய லைஃப், எங்களுடைய இருதயம் எவ்வளவு கேடு உள்ளதா இருந்தாலும் பரவாயில்ல, இயேசு கிறிஸ்து உங்களோட வாசல் படியில் நிற்கிறார். என்னைய உள்ள விடு, உன்னுடைய நான் அலங்காரமாக மாத்துறேன் என்று சொல்கிறார். உன்னைய அலங்காரமாக உன்னுடைய வாழ்க்கையை மாத்துறேன், எனக்கு ஒரே ஒரு இடம் கொடு, உன்னைய அலங்காரமாக மாத்துறேன். ஆண்டவர் பாருங்க, சகைவை அந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷனும் மதிக்கலை. காசு இருக்குது, பணம் இருக்குது, ஆனால் சுற்றி இருக்கிறவன் சொல்கிறான் இவன் ஒரு கொடூரன், இவன் ஒரு ஏமாத்துக்காரன். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் கேட்கல. மற்றவண்ட கதையை ஆண்டவர் காதில் எடுக்கலை. ஆண்டவர் சொல்கிறார், நான் இன்றைக்கு உண்ட வீட்டை வார், உன்னைய மாத்துறேன். அடுத்ததாக பாருங்க, எனக்கு பிடிச்ச வசனமே இதுதான். ஆண்டவர் போயிட்டு அவர் வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்காரு, ஆனால் ஒன்றுமே சொல்லலை. ஆனால் சகைவு என்ன சொல்கிறான் தெரியுமா? ஆண்டவரே, நான் என்னென்னத்தை ஏமாற்றி யார் யார்கிட்ட கொள்ளை அடித்தனோ அவ்வளவு அனைத்தையும் 4 மடங்காக அவங்கள்ட்ட கொடுக்குறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லலை, நீ மாறணும், நீ 4 நேரம் ஜெபிக்கணும், நீ ஃபாஸ்டிங் இருக்கணும், நீ இதெல்லாம் 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 பண்ணினாத்தான் என்னட்ட வரலாம். ஆண்டவர் எதுவும் சொல்லலை. அவர் போயிட்டு அவனோட வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஆனால் அவனே சொல்கிறான், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நான் எல்லாவற்றையும் மக்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு எதுவுமே தேவையில்லைண்டு. பாருங்க, மாக்கில் நாங்கள் பார்த்தோம், அந்த ஐஸ்வர்யவான் நல்லவன், எல்லா கட்டளையும் கடைப்பிடிக்கிறவன். ஆனால் அவனுக்கு அந்த ஐஸ்வர்யத்தை விட்டு ஏழைக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. ஆனால் இந்த பாவியை பாருங்க, சொல்கிறான், ஆண்டவரே, எனக்கு ஐஸ்வர்யம்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு நீங்கள் வேணும், நீங்கள் என் வீட்டுக்கு வேணும், என் வாழ்க்கைக்கு வேணும்னோட ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனோட லைஃப்பில் நடக்குது. இது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எப்போ ஆண்டவர் எங்களோட வாழ்க்கையில் வாரேரோ, எப்போ நாங்கள் அனுமதிக்கிறோமோ எங்களோட வாழ்க்கையில், எங்களோட லைஃப்பில் பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். இந்த உலகத்தில் அநேகமான கிறிஸ்டியன் இருக்கலாம். கிறிஸ்மஸுக்கு மட்டும் வார கிறிஸ்டியன் கூட இருக்கிறாங்க, ஈஸ்டருக்கு மட்டும் வார கிறிஸ்டியன் இருக்காங்க, ஜேசுவை பற்றி எந்த ஸ்டோரியும் தெரியாத கிறிஸ்டியன் இருக்காங்க. ஆனால் அவங்களோட லைஃப்பில் எந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனும் இல்லை. ஆனால் எப்போ ஆண்டவரோட பர்சனலாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குதோ அப்போ தான் அவனுடைய வாழ்க்கையில் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும். பாருங்கள், பரிசுத்தாவி ஆண்டவர் அங்கே இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ப்ரெசன்ஸ் தான், அந்த ஜேசுவோட ப்ரெசன்ஸ் தான் அவனை மாற்றினது. ஆண்டவர் எதுவும் பேசலை. பாருங்கள், எங்களோட லைஃப்பில் ஆண்டவரை மட்டும் நாங்கள் உள்ளே அனுமதித்தோம்டா, பரிசுத்தாவி எங்களோட வீட்டை எங்களோட இல்லத்துக்குள்ளே வந்துச்சுண்டா ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் மாறுவோம். பாருங்கள், பரிசுத்த ஆவி, அந்த தேவனுடைய ஆவி எங்களோட வீட்டுக்குள்ளே வந்துச்சுண்டா அசுத்தம் எல்லாமே வெளியே போயிடும். எந்த சூனியமாக இருந்தாலும் சரி, எந்த பிசாசு உள்ளே இருந்தாலும் சரி, எந்த நரகல் இருந்தாலும் சரி, ஆண்டவர் மாற்றிடுவார். அவர் உள்ள வர இருள் வெளியே போகும். ஏன்னா இது பரிசுத்தம் உள்ள தெய்வம், இது பரிசுத்தம் உள்ள தெய்வம். பாருங்க, அவர் உட்கார்ந்துருக்கார், அவன் மாறிட்டான். நாங்கள் ஆண்டவரை உள்ளே எடுக்கக்குள்ள, அவருடைய பிரசன்ஸ் எங்களுக்கு வரக்குள்ள நாங்கள் மாறுவோம். தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை உண்டு.